வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 3ஆம் தேதி. மருத்துவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர். அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அவருடைய பிறந்த தினத்தை இன்று தமிழக மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்த தமிழர்கள் மற்ற மதத்தினரையும் மற்ற சமூகத்தினரையும் மனிதநேயத்தோடு அணுகி அவர்களுடன் நட்புடன் இருக்குமாறு தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு பொருந்தி நாம் மனிதநேயத்தோடு இருந்து வருகிறோம் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறோம். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் கடந்த காலத்தில் தென் தமிழகத்தில் 1985 காலகட்டத்தின் முதல் கொண்டு தற்பொழுது வரையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குரலற்றவர்களின் குரலாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த சமூக பொதுத்தளத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். உலகத்தில் உள்ள எந்த ஒரு மக்களின் ஒடுக்க நினைக்கிறார்களோ, அதாவது ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு உரிமை மறுக்கப்படும் பொழுது, எங்கேயோ ஒரு கடைசி மனிதன் கூட பாதிக்கப்படும் பொழுது கூட புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அவர் செவிக்கு சென்றவுடன் அது குறித்து அறிக்கை விடுவதும், அது குறித்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய நீதி வேண்டி அவர் போராடிய காலங்களை நாம் மறக்க முடியாது. புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவரை ஒரு பொது உடைமை தத்துவத்தின் அடிப்படையில், ஒரு மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையிலையும் அவருடைய கேரக்டரில், அவர் குண வித்தியாசங்களை நாம் பார்க்கலாம். அதே போன்று பகுத்து அறிவு என்று சொல்லக்கூடிய விஷயங்களிலும் பகுத்து அறிந்து பேசக்கூடிய அந்த தத்துவார்த்தத்தின் அடிப்படையிலையும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கண்களில் பார்க்கலாம், முகற்றில் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த இந்திய தேசத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்து பண்பாட்டின் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் காக்கின்ற ஒரு கடவுளாகவும் ஒரு மனிதநேயம் உள்ளவராகவும் அவருடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய கேரக்டரில் நாம் காணலாம். அதே நேரத்தில் பொது உடைமையாக இருந்தாலும் சரி, மார்க்சியமாக இருந்தாலும் சரி, இந்துத்துவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலையும் பொதுவாக பேசக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர் பேசியிருக்கிறார் என்பதுதான் இந்த வரலாற்று சரித்திரத்தில் இடம்பெறுகிறது. குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் என்ற பெயரில் தமிழகத்தில் எத்தனையோ சங்கங்கள் வைத்து நடத்தியிருக்கிறார்கள். தேர்தல் காலகட்டங்கள் வந்தவுடனும் ஆதரவு அரசியல் நிலைப்பாடு எடுத்து சென்று பொன்னாடை போற்றுவதும், அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதும் நாம் கண்களில் பார்த்திருக்கிறோம். அதை நேரடியாகவும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது, அதே தேவேந்திரகுல வேளாளர் பெயரை வைத்துக்கொண்டு சங்கம் வைத்து நடத்துபவர்கள், இயக்கம் வைத்து நடத்துபவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய உரிமையையும் நீதியையும் பெற்றுத்தருவதற்கு எந்த விதத்திலையும் அவர்கள் உறுதுணையாக இருந்ததில்லை. அவர்களுடைய போராட்டம் கடைசியில் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் எங்களது ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறேன். ஆகையினால் சமரசமற்ற எந்த விஷயத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு தன்மானத்தோடு, ஒரு தலை நிமிர்ந்த ஒரு தன்மானத்தோடு ஒரு அரசியல் செய்து வருவது தமிழகத்தில் இவர் ஒருவர் மட்டுமே. இவர் பல ஆண்டுகளாக இந்த மண்ணில் வாழ வேண்டும். இந்த தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இவர்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று என்னை போன்ற ஆய்வு அறிஞர்கள் விரும்புகிறோம்.
இந்திய தேசத்துக்கு மட்டுமல்ல, உலக தேசத்துக்கெல்லாம் முன் உதாரணமாக ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி என்பதை நாம் அனைவரும் அறிய வேண்டும். ஆகையினால் இன்று ஏப்ரல் 3ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி அவரை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.